கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட 1000 ரூபாயை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் தற்போது வரவு வைத்திருக்கிறார். நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கிற திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது. போட்டல காசை கொடுத்து விட்டாங்கல்ல, நம்ம கிட்ட எல்லாம் முடியுமாண்ணே? நம்ம பசங்க பாஞ்சில் அடிச்சாங்க. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. த்ரிஷாவுக்கு தற்போது தாவேகாவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதுடன் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. திருச்சி கிழக்கு தொகுதியிலே அவர் போட்டியிட போகிறார். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறதே தொண்டர்களுக்கு பிடிக்கல. இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. Many months later. பயமா இருக்கு, போயிரு சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். யாரு? அவனையா? கொட்டுக்கல சொல்றேன், கொட்டு நல்லா கொட்டு. எதா பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. இங்க பாரு, தலையை தூக்கி நிறுத்துற, அடுத்த ரவுண்ட் வர வரைக்கும் அப்படியே இருப்பான். நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பாஸ், என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். ஆசா கொக்கா. பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். நான் வீடியோ போயிட்டு தனியா பேசிட்டு இருக்கேன். நீ யாரும் கைவிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? இதே நாங்க சொல்ல சாருக்கு நல்ல சீட் எடுத்து போடுறி. அப்பா பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. மறுபடியும் சட்டமன்றம் போலாமா, இல்லாட்டி ஓரஞ்சாரமா உட்காந்து பணியுள்ளே தொழில பாக்கலாமா, மொத்தத்துல இருந்து ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தா நம்மகிட்டே ஒரு ஆள் வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் தளத்துல இருக்கக்கூடிய 18 பேருக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு. அதுல இவங்களோட கணக்குகள் முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் இருந்துச்சு. எங்களுக்கு எதுவுமே புரியல. விஜய பெருமையா பேசினா அவங்களோட ஐடியலா இருக்குமாமா. ஆனா இந்த அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்டாலோ, எதிர்த்து பேசினாலோ, இல்ல இங்க இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாலோ அவங்க ஐடி முடக்கப்படுமாமா. இந்த மாதிரி சப்போர்ட் பண்றவங்க மட்டும்தான் ஐடி இருக்கணும், கேள்வி கேட்கிற யாரோட ஐடியும் இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க பயப்படுறீங்களா? ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல, 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. புரியல? பயம். தாலிக்கு தங்கம் தர்றது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சும்மா நடிப்பு. அது படத்துல நடிப்ப, இதுல நடிக்கிற நீ ஒரு மெத்தட் ஆக்டர் சார். பாத்திரமாவே மாறிடுவார் சார். ஒரு சவரனாகவே 1 லட்சத்துக்கு மேல இருக்குமா? 8 போட்டுருவியா நீ போட மாட்ட. சும்மா அப்படி ஓட்டு வாங்கறதுக்கு பத்திரம் இத்தியாத்தின்னு அறிக்கி விட்ட. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு நான் 22,670 rupees நான் அனுப்பிச்சிருக்கேன். நீனே ஒரு பைத்தியண்டா. நீயே ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. பைத்தியம் ஆயிட்டு இருக்கேன், கொஞ்சம் என்ன சேர்த்துங்கன்னு சொல்லு. நீங்க எல்லாரும் இவர் சொன்னதை கேட்டு இது கடன் அடைக்கிற உதவுன்னு சொல்லிட்டு பணத்தை போட்டீங்கன்னா இது உங்களுக்கு தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. இவ்வளவு பெரிய சுமையை தூக்கி தள்ள வச்சிட்டீங்க, எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஃபீல் பண்ணதும் நம்மளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி தமிழ்நாட்டோட கடனை அடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு 1,20,000 டிகிரி எடுத்து அனுப்பி வச்சாப்ல. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. மானம் கெட்ட போயில. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. பர்சனலா ஆது வருஷம் எனக்கு தெரியுங்க. இவங்க என்னன்னா பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதிமுக விஜய் வந்தா இங்க கள்ள லாட்டரி எடுத்துட்டு வரலாம். கதை இப்படி போகுதா? நீ புரோக்கர்,
நீ ஒரு மாமா பையன். அட பேயில மோகன், நீ புரோக்கரா? நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன். உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன். புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து. ஸ்டாலின் இலவச பேருந்து கொடுத்தாரு. இவர் தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் பஸ் இலவசம். அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. சும்மா அதெல்லாம் நடிப்பு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர். எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, பெஸ்ட் பேருந்து கொடுப்போம். எங்கே நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டாம். தங்களை உரிய பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விடாமல் 1 கிலோமீட்டர் நடக்க விட்ட விடியல் பயண பேருந்து ஓட்டுநருடன் பெண்கள் வாக்குவாதம் செய்த காட்சிகள் தான் இவை. இன்னுமா புரியல? நம்மள நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்டநாமம். மதுபான கடைகளில் விற்கப்படும் மதுவுக்கு பாட்டிலுக்கு கூடுதல் விலை வைத்து விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் என்ன பாட்டு பாடினா, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேல போய் கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஸ்டிக்கரும் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டை விட 20 ரூபாய் கூடவே வச்சு விற்கிறாங்க. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. வரல, இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்க கடை உடைக்கப்படும். காலங்காத்தால ஆளா போய் உனக்கு ஓட்டு போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. நம்ம நிக்கிற இடம் வந்து நேத்து ஒரு அம்மா வந்து பேசினாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா இருந்த கடை வந்து மூடிட்டாங்க. அதனால டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து தப்பான தகவல் இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து 40 வருஷமா இருந்த கடை தான். இந்த கடை இன்னைக்கு வந்து எப்போதும் நார்மலாக திறக்கிற மாதிரி திறந்து வியாபாரம் நடந்து தான் இருக்குது. இது மாதிரி தான் டிவிகே குரூப்ல வந்து இது மாதிரி தப்பான செய்திகளை வந்து பரப்புறாங்க. ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முதல் அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி பாடுறா பாட்ட. ஒருத்தன் வரானே திருக்கிட போறானே. நீங்க எத்தனை வருஷம் இதே கோட்டை போடுவீங்க? கோட்ல உனக்கு ஒரு கேடு, கோட்டு ஒரு கேடு. மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி அடி பின்னி போடுவேன். பிள்ளை போடா. எளிய பிள்ளைகளும் குடிசையும் கோபுரமா மாத்தி காமிச்சதுதான் தமிழக முதலமைச்சர் விஜய். நான் குடிசையில கிடந்தவங்க. என்ன இவ்வளவு தூரம் சட்டமன்றம் வரைக்கும் எங்க அண்ணன் தான் வர வச்சிருக்காரு. நான் காலில் செருப்பு போடலங்க. இவனோட அஃபிடவிட்ல இவருக்கு செருப்பு வாங்க காசு இல்ல, கார் இல்ல, ஆனா 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குங்க. அவரோட அஃபிடவிட்ல போட்டிருக்காரு தென்றல்குமார். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், ஃபோர்ஜரி. உன்னெல்லாம் தூண்டாடா துப்பணும். அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சே வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். விஜய் சார், எங்களுக்கு 2500 ரூபாயும் வேண்டாம். நீங்க குடுக்கறேன்னு சொன்னா 6 சிலிண்டரும் வேண்டாம். நீங்க நல்லபடியா ஆட்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு அதே போதும் அப்படின்னு வீடியோ போடுற எவ்வளவு எங்க கண்ணுல சிக்குனீங்க அவளை அவ்வளவுதான் செருப்படுத்த அடிப்போம் மக்கள். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. இன்ஸ்டாகிராம்லயே ஆட்சி பண்ணி முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அவ வீட்டு அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துச்சு. நன்றி கெட்டவளுகளா. இந்த மாதிரி எவ்வளவு வீடியோ போடுங்க, மறுபடியும் பாத்துக்கோங்க. சும்மா சும்மா என்னையே திட்டாதீங்க. ஏய், உன்னை திட்டமா வேற யாரை திட்டுறது? இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துதான் நான் செஞ்சேன். அவரா? ஆமா. அவர்னா அவர்தான். சேலம் மாநகர பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு படை தொடங்கப்பட்டிருக்கிறது. இது அது இல்ல. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாடகை சொல்ல நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. அதே டெய்லர், அதே வாடகை. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அவர் பதவி ஏற்று 5 நாள் ஆகுது. நான் சொல்றேன், கரூர்ல 41 பேர் செத்தாங்க. உங்க ரசிகர் உங்களை பார்க்க வந்து 41 பேர் செத்தாங்க. அந்த செத்ததுக்கு சட்டசபையில ஒரு 10 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா.
மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.